ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து குடமிளகா உசிலி பண்ண போகிறேன். கொஞ்சம் இதெல்லாம் விட்டு அதில் குடமிளகாயை வேக போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இதோட போட்டுற வேண்டியது தான். ஆஃப் உப்பு போட்டால் போதும், ஏன்னா பருப்புலேயும் நம்ம உப்பு போட்டு அரைக்க போகிறோம். இதில் வந்து காய் கம்மியாக இருக்கிறதுனால பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன். பருப்புக்கு தேவையான மிளகா போட்டிருக்கேன். இதை உப்பு சேர்த்து கொஞ்சம் குறமாக அரைச்சிக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். பருப்பு போட்டுட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. மிளகாய், பெருங்காயம், அவ்வளோதான். இதை குறன்னு அரைச்சிக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நான் அரைச்சதை வந்து வேக வச்சுக்கிறேன். இட்லி தட்டில் போட்டு வேக வச்சுக்கலாம். மிக்ஸி அலம்பினது இது வேக தானே போகிறது, அதனால வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதை 10 நிமிஷம் வேக வச்சா எடுத்து சும்மா பேருக்கு வதக்கினா போகிறோம். இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வதக்கி எடுக்கணும், அவ்வளோதான். வேக வச்சு நம்ம இந்த பருப்பு உசிலி பண்ணும்போது ஆயில் நிறையா நம்ம சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆயில் தேவையில்லை அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வெந்திருத்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். வெந்தாச்சு, கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம எடுத்து ஊதுத்துண்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுவே அதிகம்தான், எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்கிறனால நான் விட்டுருக்கேன். ஆயில் சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிறவா சும்மா 2 ட்ராப் அந்த கடுகு வெடிக்கணும், அதுக்கு நீங்கள் விட்டுண்டா போதும். பருப்பு ஆல்ரெடி பெருங்காயம் உப்பு போட்டு தான் நம்ம பருப்பில் அரைச்சிருக்கோம். காயிலையும் வேக வச்சுருக்கோம். கருவேப்பிலை போட்டுருக்கோம். இந்த சமயத்தில் பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஆறலை, பரவாயில்ல. வதக்கும் போது கொஞ்சம் உதிரி ஆகிடும். இப்போ வதக்கிக்கிறேன். இன்னொரு மெத்தட் வந்து இதே மாதிரி பண்ணுறது, அதாவது இது வேக வச்சு பண்ணுறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் இதே மாதிரி கடுகெல்லாம் தாளிச்சோன்னே பருப்பு அரைச்சி டேரெக்டாக இந்த மாதிரி இப்படி கொட்டி இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. வேக வைக்காமல் டேரெக்டாக இப்படி வதக்கிறது. வதக்கிண்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்ல உதிரியாக வரும்போது இந்த வேக வச்ச காயை ஆட் பண்ணிக்கலாம். உசிலிக்கு பீன்ஸு, கொத்தரங்காய், நமக்கு எந்த காய் பிடிக்கிறதோ எதை வேணால் போட்டுக்கலாம். வேக வச்சு அதோட ஆட் பண்ணுறது தானே. ஒரு 90% இது ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த வேக வச்ச காயை போட்டு ஆட் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி அது வெந்திருக்கும், அவ்வளோதான். இது வந்து ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த மெத்தடு. வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உதிரியாக வரட்டும். நல்லாவே இதை வதக்கிண்டாச்சு. உதிரியாகவே வந்துடுத்து. நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டுருக்கேன். தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வேக வச்ச குடமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் ஒரு குடமிளகாய் இருந்தது, ரைட், அதை ஒன்று பண்ணால் போராதுங்கிறனால நான் உசிலி மாதிரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான குடமிளகா பருப்பு உசிலி ரெடி. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.